நடிகர் சூர்யா, மணிகண்டன், லிஜோமோல் ஜோஸ், பிரகாஷ் ராஜ் நடிப்பில் வெளியான ஜெய்பீம் படத்தை இயக்கிய டிஜே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. வேட்டையன் படத்தின் பிரிவியூ எனப்படும் டீசரை தற்போது லைக்கா நிறுவனம் வெளியிட்டு தலைவர் ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியுள்ளது. வேட்டையன் படத்தில் கொடூரமான என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக ரஜினிகாந்த் நடித்துள்ளார். காவல்துறையின் உயர் அதிகாரியாக அமிதாப் பச்சன் நடித்துள்ள நிலையில் அவருக்கு பிரகாஷ் ராஜ் குரல் கொடுத்துள்ளார். யமன் மாதிரி எஸ்பி இருக்காரே என ரஜினிகாந்துக்கு சம பில்டப் கொடுக்கப்படுகிறது. அமிதாப் பச்சன் காவல்துறை அதிகாரிகளை வைத்துக் கொண்டு சிலரது போட்டோக்களை காண்பிக்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான இவர்கள் சில பெரிய என்கவுண்டர்களை செய்த நிலையில் இவர்களை ஹீரோக்களாக கொண்டாடுகின்றனர் என போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ள ரித்கா சிங் கூறுகிறார். இந்த படத்தில் மெயின் வில்லனாக ராணா டகுபதி தான் நடித்திருக்கிறார் என தெரிகிறது. ஃபகத் ஃபாசில், துஷாரா விஜயன், அபிராமி மற்றும் மஞ்சு வாரியர் உள்ளிட்ட கதாபாத்திரங்களை அப்படியே டீசரில் காட்டியுள்ளார் இயக்குனர் டிஜே ஞானவேல். என்கவுண்டருக்கு எதிராக ஏகப்பட்ட வசனங்கள் சினிமாவில் உள்ளன. சமூகத்திலும் பலரும் அதற்கு எதிரான குரல்கள் அதிக அளவில் ஒலித்து வருகின்றன. ஆனால் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தில் என்கவுண்டர் என்பது தப்பு செய்தவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை அல்ல என்றும் இனிமேல் யாரும் அது போன்ற தவறு செய்யக்கூடாது என்பதற்காக செய்யும் விஷயம் என டீசரின் இறுதியில் என்கவுண்டரை நியாயப்படுத்தும் விதமாக பேசியுள்ளார். அமிதாப் பச்சன் என்கவுண்டருக்கு எதிராகவும் ரஜினிகாந்த் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாகவும் உள்ள நிலையில் இருவருக்கும் இடையேயான மோதல்களும் படத்தில் இடம்பெறும் என்பது டீசரில் தெரிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.